जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्थ जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, இந்த வாரம் இதுதான் நடக்கும், இந்த வாரம் இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதுதான் மிக இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்ம சொல்கிறது. அந்த வகையில் இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஆவணி மாதம் கூட நமக்கு பிறந்துடும். ஸோ அப்போ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களால் நம்ம சில விஷயங்கள், கிரக பார்வைகளால், தசா புக்திப்படி, லக்னப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம மாறணும். நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம், வரோம், தினமும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், ஆயிரம் இடத்துக்கு நிறைய இடம் போகிறோம், வரோம், நிறைய விஷயங்கள் போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீடு வாங்குவேனா, ஒரு வீடு கட்டுவேனா, ஒரு இடம் இப்போனா என்னோட பிரச்சனைகள் தீருமா, குழந்தைகளுடைய அடுத்த கல்வி படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரியான சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ 12 ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். இது பொதுவான ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய முழு ஜாதகத்தை காண்பித்து, உங்களோட பிறந்த தேதி நேரம் இருந்தாலும் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 25 நிமிடம் அல்லது ஒரு 30 நிமிடம் என்கிட்ட நீங்கள் பேசினா தான் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல். ஸோ சரி, நமக்கு இது இப்படி தான் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க, அதேபடி பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. வேலையிடத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாரம். இப்போ ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போயிருக்கீங்க, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான சக்சஸ்ஃபுல் வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைத்தாலும் சக ஊழியர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேலதிகாரிகள்லாம் பரவாயில்ல, நீ நல்லா பண்ணுற, ஹைலி அப்ரிஷியேட்டட், ஸோ நிறைய நல்ல விஷயங்கள். ஆனால் சக ஊழியர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணினா, இவன் எப்படி இந்த மாதிரி உள்ள வந்தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் யோசிப்பாங்க. வேலை மாற்றம் குறித்து மற்றும் யோசிப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். வியாபாரத்தில் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அவசரமாக ஏற்க வேண்டாம். புதுசாக ஏதாவது ஒன்று வருது உடனே சைன் பண்ணி உடனே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. பொறுமையாக பார்த்து என்னங்கிறத செய்யுங்க. கூட்டாளிகளுடன் கணக்கு விஷயங்களில் தெளிவு அவசியம். பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம், இல்லைன்னா உருவாக்குவாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இந்த குடும்பத்தில் அப்படின்னு எடுத்தால் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கூடியமான வரைக்கும் இடம் கொடுக்காத அளவுக்கு சுமூகமாக போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. கோபத்தை குறைத்தால் அமைதி நிலைக்கும். பெரியோர்களின் ஆலோசனை முக்கிய பலன்கள் தரும். குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகும். காதலில் நல்ல சில பேர் இந்த லவ்வர்ஸ் உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். திருமணமானவர் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். ஒரு கல்யாணம் ஆகிடுத்த ஒரு 2-3 மாதம் அடுத்து கல்யாணம் ஆகி அப்படின்னு சொன்னால் தேவையற்ற வீண் சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். பழைய உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது. சில பேருக்கு கவனமாக இருக்க வேண்டியது, உங்கள் ரகசிய திட்டங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். முதல் விஷயம், யாருக்கிட்டையும் உங்களுடைய ரகசியத்தை சொல்லாதீங்க. ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணினதுக்கு அப்புறம் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்களை பதிவிட வேண்டாம்.
என்ன நமக்கு தேவையோ இப்போ இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சோஷியல் மீடியாவில் என்ன பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் மிக முக்கியமானது. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கும். வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசிக்கு வேலை பார்க்கும் பெண்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள கருத்துக்கு மதிப்பு உயரும். உடல் நலத்தில் ஹார்மோன் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிர்ஷ்ட எண் 9, சிவப்பு நிறம். அதிர்ஷ்டக்கிழமை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டக்கிழமையாக இருக்கும். ஆறுமுக தீபம் ஏற்றுங்க. முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் ஏற்றுங்க. உங்கள் அமைதியை பலவீனம் என்று நினைத்தவர்கள் உங்கள் சக்தியை மீண்டும் உணரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இழந்த ஒரு வாய்ப்பை நினைத்து வருந்தாதீர்கள். அதைவிட பெரிதாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் வரும். ஸோ அது வரைக்கும் ஜாதகத்தில் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் முதியோர்கள் வீட்டில் 60+ வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைகளை பள்ளியில் விடுறதுக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸோ அந்த வண்டி கூடியமான வரைக்கும் மேக்ஸிமம் சில பேர் வந்து 2 வீலர் தான் பயன்படுத்துகிறீங்க பெண்கள். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக குழந்தைகளை கூப்பிட்டுன்னு போயிட்டு வாங்க. ஏன்னா 2 குழந்தைகள் 3 குழந்தைகளை ஏற்றிட்டு போகிற நீங்கள் எங்கேயாவது டேர்னிங்லேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை விழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைய கவனமாக கூப்பிட்டுன்னு போயிட்டு கவனமாக கூட்டணும். எல்லாரும் பேகுக்கு ஏன்னா நம்ம குடும்ப கஷ்டம், நம்ம கூப்பிட்டுன்னு போகிறோம், நம்ம இது பண்ணுறோம். வரவன் நல்லா வந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைகள் தான் நமக்கு முக்கியம். அதனால கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. வசதி இருக்கிறவங்க வேனில் அனுப்புவாங்க, ஆட்டோவில் அனுப்புவாங்க, எப்படி வேணாலும் அனுப்புவாங்க. இன்றைக்கி சில மிடில் கிளாஸ் என்ன பண்ணால் அப்பா கொண்டு விட்டுட்டு வருவார், இல்லைன்னா அப்பா வேலை கிளம்புனா அம்மா கொண்டு விட்டுட்டு வரணும். இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.